Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் ஜென் ஏஐ ரோல்ஸ் இன் ஐடி. என்னெல்லாம் ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலியமா ரோல்ஸ் வந்து நமக்கு இன்னும் ஒரு 3 to 5 இயர்ஸ்ல கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதா. அதே மாதிரி ஜென் ஏஐயோட கம்ப்ளீட் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க போய் பாருங்க. அதே மாதிரி நான் ஐடிக்கு ஜென் ஏஐ ரோட் மேப், ஐடி பீப்புளுக்கு ஜென் ஏஐ ரோட் மேப்னு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். அதெல்லாமும் போய் பாருங்க. அடுத்து ஜெனரேட்டிவ் ஏஐயோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ? மார்க்கெட் கேபிட்டல்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது, அதெல்லாம் நம்ம பேசலாம். ஸோ இதை ஏன் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட ஜாப் போயிருமா ஏஐ வரனாலன்னு கேட்குறீங்க இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மார்க்கெட் கேப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோல்ஸ் பற்றி போகலாம். ஸோ இது வந்து ப்ளூம்பர்கோட ஒரு ரிப்போர்ட்டுங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ டு பிகம் ப்ளூம்பர்க் நிறைய பேருக்கு தெரியும். இது இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ், டேட்டாஸ் எல்லாம், இன்சைட்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபிள் சைட் தான். ஜெனரேட்டிவ் ஏஐ டு பிகேம் 1.3 become a 1.3 trillion market by 2032. 1.3 trillion பில்லியனுக்கும் மேல, அதுவும் டாலர்ஸ்ல. அந்த அளவுக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னா இதோட மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக போகுது. அப்போ இவ்வளோ பணப்புழக்கம் இருக்கும் அப்படிங்கிறப்போ அப்போ நமக்கு வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் ஆகுங்கிறது அர்த்தம். இப்போ நிறைய பேர் சொல்றீங்க, இப்போ வந்து ஏஐக்கு நான் கோட் அடிக்கிறேன், அடுத்து அந்த ஏஐ இன்னொரு ஏஐ உருவாக்குது. அதாவது இந்த சிட்டி ரோபோ படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டியை ரெடி பண்ணிடுவார் ரஜினி. அதுக்கப்புறம் வந்து சிட்டி அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனோடனே அவர் 4 ரோபோட் ரெடி பண்ணுவார். அந்த 4 ரோபோட் 8 ரோபோட் ரெடி பண்ணும். ஸோ ஏஐ டெவலப் பண்ணிக்கும். அப்படி பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு வேலை இருக்காது, எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த 1.3 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் எப்படி ரைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ரைட், பணப்புழக்கமே இருக்காது இல்லையா? தெர் இஸ் சம்திங் கோன் ஹேப்பன். அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சி, ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எல்லா பீரியட்லையுமே இருந்திருக்கு. நம்ம ஒன்று இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஏஐ ரெவல்யூஷனை பார்க்கல. இதுக்கு முன்னாடி நிறைய ரெவல்யூஷன் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி ரெவல்யூஷன் உள்ள வரப்போ இதே தான் நடந்தது. மேனுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் வேலை ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் மிஷினரிஸ் உள்ள வந்தது. அது மூலியமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆச்சு. ரெவல்யூஷன் வர்றப்போ ஒரு டவுன் சைடு இருக்கும். ஓகேங்களா? அந்த டவுன் சைடு திரும்ப அப் சைடாக மாறுறது எப்போ அப்படின்னா, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஆளுங்க வர்றப்ப தான். அப்போது ஏஐ வந்து புதுசாக எதை உருவாக்குதோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜெனரேட்டிவே ஒரு ஸ்கில்லை உருவாக்கியிருக்கு ஆல்ரெடி. இப்போ ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணி குட்டி குட்டி பசங்க கூட ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி ஓவர் நைட்டில் சேல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணி புது புது சேனல்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணி புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலிமா அவங்க டெவலப் ஆகுறாங்க இல்லையா? அதை தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ 2 விஷயங்க. ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ நம்மளோட டே டு டே லைஃப்பில், இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், நான் ஒரு டேட்டா இன்ஜினியர்னா எப்படி யூஸ் பண்ணணும், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் அ ஜெனரேட்டிவ் ஏஐ ஆன் த ஹோலா அதை எப்படி நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ நாளைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற பார்ட் நம்மளோட ஸ்கில் இருந்து போனாலும் ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ஒன்று வந்துடும். ஓகே, ஸோ உங்களோட கரண்ட்ல அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் தெரியணும். ஆஸ் அ ஹோலா ஜெனரேட்டிவ் ஏஐயும் எப்படி யூஸ் பண்றது, அதோட டூல்ஸ் என்ன, அதோட நியூ அப்டேட்ஸ் என்னென்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு 33 என்னோட ஏஜ். இன்னைக்கு நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு மை செல்ஃப் டு பி கீப் அப்டேட்டட் இன் த மார்க்கெட். அப்போ தான் சஸ்டைனபிலிட்டி, அந்த சர்வைவல் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த சார்ட் பாருங்க. 2020ல வந்து 14 பில்லியன், இப்போ நம்ம 2025ல இருக்கோம். 217 பில்லியன் இப்போ மார்க்கெட் கேப். 2030லாம் பார்த்தீங்கன்னா 897 பில்லியன் போயிடுது 2030ல. ஆக்சுவலாக 2030யோட கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட மார்க்கெட்டே 750 பில்லியன் தான். அதை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிளவுட் வீடியோவில். அதை விட இது அதிகமாகுது. கிளவுடுங்கிறது மல்டி, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் அது யூஸ் ஆகும். அதனால தான் அது 87 பில்லியன். அப்போ இதுவும் அதை விட போகுதுன்னா இதுவும் நிறைய ரோல்ஸ்லையும் ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் இதுவும் யூஸ் ஆகுதுங்கிறது தான் அர்த்தம். ரைட், அப்போ கௌதம், அப்போ ஜென்ஏயில் வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குமா, எக்ஸிஸ்டிங் எல்லாம் போகாதானா? சி, இட் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் ப்ரிடிக்டபிள் எட். நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், கிரியேட்டரா, ஆமாப்பா ஜென்ஏ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் சொல்லிட்டு போயிடலாம். பட் தென் நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அதே மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ மூலியமா கிரியேட் ஆகிற ரோல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இந்த ரோல்ஸ் இப்போ நம்ம பேச போறோம் அதை பத்தி. இந்த ரோல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இன்னும் கிரியேட் ஆகல. 3 இருந்து 5 வருஷம் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போவே அது கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னு யாராவது சொன்னால் அதை நம்ப முடியாது. ஒரு சில ரோல்ஸ் தான் இப்போதைக்கு கிரியேட் ஆயிருக்கு. பட் இன்னும் இது விகரஸாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து அது நிறைய டெவலப் ஆனோடனே நிறைய ரோல்ஸ் வரும். 3 to 5 இயர்ஸில் தான் அது நமக்கு தெரிய வரும். பட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் கிடையாது. ஒரு ரெவல்யூஷன் வருதுன்னா ஒரு டவுன் போயிட்டு தான் மேலே வரும் கிராஃப். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம ரோல்ஸ் பார்க்கலாமா? என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் நமக்கு ஃபியூச்சரில் கிரியேட் ஆகும்? ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு ப்ராம்ப்ட்னா நம்ம எப்படி கேட்கணும், ரைட்? ஒரு கொஸ்டினை வந்து நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது, ரைட்? அதை தெரிஞ்சுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல். ஜென்ஏ அப்ளிகேஷன் டெவலப்பர், எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இன்டகிரேஷன் இன்ஜினியர், ஏஐ ஒர்க்ஃப்ளோ ஆர்கெஸ்ட்ரேஷன், ராக் இன்ஜினியர், ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர், ஏஐயோட ப்ராடக்ட் மேனேஜர் ஜென்ஏஐக்கு, ஏஐ யூஎக்ஸ் டிசைனர். இந்த ஏஐ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு, மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் லிங்க்டின்ல போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபைன் டியூனிங் அண்ட் மாடல் ஆப்ஸ், ஏஐ கியூஏ இன்ஜினியர், ஏஐ எத்திக்ஸ் அண்ட் ஆஃபீஸர், ரைட்? அதே மாதிரி ஏஐ ஆட்டோமேஷன் இன்ஜினியர், டேட்டா பிரைவசி இன்ஜினியர் ஃபார் எல்எல்எம்,
ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் இன்னும் பெருசா ஏஐக்கு அது டெவலப் ஆக செக்யூரிட்டி அண்ட் எத்திக்ஸும் ஒரு கன்சர்னா வரும். ஓகேங்களா? ஸோ ஜென் ஏஐ டெவாப்ஸ் இன்ஜினியர். டெவாப்ஸ் தெரியும். அது மாரி ஜென் ஏஐ அப்ளிகேஷன்ஸ்க்கான டெவாப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஐ கன்டென்ட் இன்ஜினியர், வாய்ஸ் ஏஜென்ட் டெவலப்பர், பர்சனலைஸ்ட் ஏஐ டெவலப்பர், எல்எல்எம் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், சிந்தெடிக் டேட்டா இன்ஜினியர். ஸோ இந்த மாரி ரோல்ஸ் எல்லாம் நெறையா வரும் மார்க்கெட்ல அப்படிங்கிறது பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இத விட அதிகமாவும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நீங்க வந்து எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நெறையா நீங்க LinkedIn, நெறையா Twitterல, நெறைய நீங்க வந்து அது ரிலேட்டடா நெறைய பேஜஸ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. Instagramலயும். அப்பதான் நீங்க அது ரிலேட்டட் நியூஸ் வரும்பொழுது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ரோட் மேப் வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நான் ஐடிக்கு, ஐடிக்கும் சொல்லியிருப்பேன். அதுல நெறைய விஷயம் பேசியிருப்பேன். ஸோ அதையும் மறக்காம போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ மெயினா வந்து நான் மார்க்கெட் கேப், ரோல்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் என்னோட Instagram, LinkedIn அண்ட் YouTube URL எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நெறைய புக்ஸ் எழுதிட்டு இருக்கேங்க. ₹10 ₹20க்கு ஜெனரேட்டிவ் ஏஐ, பிக் டேட்டா, ரெஸ்யூம் பில்டிங்னு சொல்லி நெறைய எழுதிட்டு இருக்கேன். அதெல்லாம் போய் வாங்கி பாருங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.